லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு புரியுது. உனக்கு புரியுது இல்ல, அப்புறம் என்ன? நம்ம ரேவதி பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்தா நியாயமா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக கூடாதுதான். என்ன பண்றது, நம்ம பேத்திக்காக போக வேண்டியிருக்கு. அதை யோசிச்சு என்ன பண்ண போறோம்? சரி வா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். பாண்டி வீட்ல இருந்து யாரும் வரலையா? வருவாங்கண்ணே. லேட் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. அவங்க வீட்ல இருந்து நேரா மண்டபத்துக்கு வந்துருவாங்க. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, போயிட்டு வந்து பேசிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல சொல்லு. நான் தனியா நின்னுக்கிட்டு உன்னை பார்த்து தனியா நிக்கிறேன்னு கேக்குறேன் பத்தியா? என்ன சொல்றது? சரி வா, ஃபங்க்ஷனை போய் நல்லபடியா முடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தம்பி, அட 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 அட, என் தங்கம், இந்த கூலிங் கிளாஸ் இருக்கு பாரு, சூப்பரா இருக்குடா. ஏய், என்னடா வெறுங்கையோட வந்திருக்க? சரி, எதுவும் தனியா பின்னாடி வண்டியில வருதா? அதென்ன பெரிய யானை கட்டுற சங்கிலியா? அம்மா தொட்டு சங்கிலி தானே, அதெல்லாம் இருக்கு. என்னடா இது பாரு, மானோத்து மந்தையில மான் குட்டி பெத்த மயிலு, அந்த பெத்த மயிலு நானு. அதான் நீ தாய் மாமா சீர் சுமந்து வர வேண்டாமா? இப்படி வெறுங்கையோட வந்தா என்ன அர்த்தம்? சீர் வரிசை தட்டெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு, அதெல்லாம் சபையில வைப்போம். நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத. சரி சரி சரி. ஏய் மேகலா, ஐயோ மறந்தே போயிட்டேன். வா 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 வா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏய் மர்மவனே, சூப்பர்ரா. அத்தை, உங்களோடது தனி கணக்கு தெரியும் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. எனக்கு ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, சும்மா ஞாபகப்படுத்தினத, அவ்வளவுதான். சரி சரி சரி, வெத்தலை பாக்க வாங்குறதுக்காக ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். அத நாளைக்கு காலையில மொய் எழுதுறேன். சரிங்க அத்தை, நீங்களும் உள்ள போங்க போங்க. 500 ரூபாய் பரவாயில்ல, பாத்துக்கலாம். என்ன அவனை காணோம்? இவங்க கூட தானே வரேன்னா? தோ வந்துட்டான்ல ரவி. வாங்க வாங்க. உடம்பு பரவாயில்லையோமா? பரவாயில்ல. இப்பதான் ராஜா சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிருக்கான். சீர் செய்யும் போது நீங்க அவனை விட அட்டகாசமா அசத்தணும், பாத்துக்கோங்க. இது பாருமா, நான் ரவியை விட உன்னதான் முழுசா நம்பியிருக்கேன். சபையில நம்ம குடும்பத்தை நீதான் கௌரவப்படுத்தணும். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அமக்கலப்படுத்திடலாம். அதான் மாமா. என்னங்க என்ன பாக்குறீங்க? உள்ள கூட்டு போங்க, கூட்டு போங்க, போங்க 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 போங்க. வா, அந்த தங்க சங்கிலி கொண்டு வந்திருக்கேன். அப்பாடா, ஆனா வருமானம் மேல எப்படா? உனக்கு சங்கிலி வேணுமா இல்ல அது எப்படி வந்துச்சுங்கிற காரணம் வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு நம்ம உறவு சங்கிலி தான்டா முக்கியம். சொல்லும், வா வா வா, நீ உள்ள போ, நான் அத வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, வாமா வாமா வாமா, வாங்கப்பா வாங்க.
வாங்கப்பா வாங்க. என்னோட தெய்வங்களே வந்துட்டீங்களா? இந்த பாவி பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த மண்டபத்துல கால் எடுத்து வச்சீங்களே, இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க வந்தா மட்டும் போதும்னு இருந்த. நீங்க வரலனா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு கூட இருந்தப்பா. ஆனா இப்படியே வந்துட்டீங்க. சீதா, விஷயத்த அவகிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியும் பணத்தை புரட்ட முடியல. இப்போதைக்கு எதுவும் சீர் செய்ய முடியாது. அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லிடு சீதா. அப்பா என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் புரட்ட முடியலன்னா எப்படி? அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் முதல் ஆளா இங்க வந்தீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது முயற்சி பண்ணி பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்தா போதும். நீங்க வர வரைக்கும் எதுவும் பண்ணாம வெயிட் பண்றேன்ப்பா. நான் சொல்லல. அப்பா உதலாய்க்கு தானே, சும்மா தானே பண்றீங்க. எங்க போக்கு எப்பவுமே குறும்புதான் இல்லப்பா. வாங்கப்பா, காமெடி பண்ணிட்டே இருக்கீங்க. வாங்க 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 வாங்க, உள்ள போய் உட்காருங்க. ஏய் மலரே, வா 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 வா. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? பாண்டி உன் மாமனார் மாமியார்லாம் எங்க? அவங்கெல்லாம் அவங்க வீட்ல இருந்து நேரா வரேன்னு சொன்னாங்க. என்னமோ போ. சரி நீ வெளில நிக்க வேணா, வா உள்ள போலாம். இல்ல அவங்கெல்லாம் வந்துட்டோம், ஒன்னாவே வரும். சரி நீ வெயிட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு வந்துரு. எனக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. நான் வரேன். சரி. இந்தாங்கம்மா, இந்தாங்கப்பா. பாத்தீங்களாப்பா, அவரை பாருங்க. நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமையே இருந்திருக்கலாம். அது விடுமா, நம்ம வீட்டு பிரச்சனை எதுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியணும்? இது என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா? அவர் அக்கா பொண்ணுக்கு தண்ணி ஊத்துறது தானே. நாம வரலன்னா அவருக்கு தானே பாசிங்கும். நமக்கு என்ன? அப்பந்தான் ஆடுறான்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து புள்ளையும் ஆடுறான். ஆடட்டும் ஆடட்டும். இதே வேற ஒருத்தனா இருந்திருந்தா நாம் அவனை வேற மாதிரி டீல் பண்ணி அவனை ஆஃப் பண்ணியிருக்கலாம். மருமகனாக போய் தொலைச்சிட்டான். அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அப்பா இவர் பண்றது சத்தியமா என்னால தாங்கவே முடியலப்பா. கொஞ்சம் பொறுமையா இருமா. இந்த ஃபங்க்ஷன்லயே அவனுக்கு ஆப்பு இருக்கு. இங்க பாருங்கப்பா, என்னோட புருஷன் உங்களோட மருமகன்னு பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஓங்கி பெருசா ஒன்று போட்டீங்கன்னா தான் அவருக்கு புத்தி வரும். நீ ஏமா டென்ஷன் ஆகுற? அதை நான் பார்த்துக்கிறேன், விடுமா. டி ரவி, நீ ஏன்டா எங்க கூட உட்கார்ந்திருக்க? போய் அங்க உன் பொண்டாட்டி கூட உட்காரு. அம்மா, அதான் எப்ப பார்த்தாலும் உங்க அப்பன் கூடயே இருக்கானே. அங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் யாரை அவமானப்படுத்தலாம், யாருக்கிட்ட போய் கெத்து காட்டலான்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அங்க போனா என்ன தேவையில்லாம வெறுப்பேத்திட்டு இருப்பாங்கம்மா. இப்படி உங்க கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க கூட இருந்தா ஏன்டா இங்க வந்தோங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா நீ இப்படியே இருக்க போற? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சமாதானமா போய்த்தானே ஆகணும். அம்மா, தினமும் அவ கூட நான் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்ச நேரமாவது நான் சந்தோஷமா இருக்கேம்மா. சீதா, அங்க பார்த்தல, அவனை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. முதல்ல இவனை போய் அவங்களோட போய் உட்கார சொல்லு. இவன் இங்கே இருந்தா அப்புறம் தேவையில்லாம நம்மள ஏதாவது சொல்ல போறாங்க. நான் அதை அவன்கிட்ட சொல்லிட்டேங்க. அவன் இங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றானே, விடுங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போட்டோம். அவங்க அப்பன் பிளான் பண்ணி மகனை கவுத்து வச்சிருக்கான். நீ நினைக்கிற மாதிரி அவன் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆள் சொல்றதை இவர் கேக்குறாருன்னா இவருக்கு எங்கப்பா போச்சு புத்தி? அம்மா, இன்னொன்னு எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம். ஏய் போடா, போய் உங்க அப்பா கூட இரு.
சீதா, இவங்க 2 பேரும் நம்ம கூட இருக்கிறத பார்த்தா அப்புறம் அவங்க குடும்பத்துக்கே ஆகாது. ஃபங்க்ஷன்ல அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க தாத்தா. சித்தப்பா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் போட்டிருக்காங்க. வாங்க சித்தப்பா, ஆடலாம். வாங்க வாங்க சித்தப்பா. டேய் நான் வரல போடா. டேய், அவன் தான் கூப்பிடுறான்ல, போய் ஆடுண்டா. மா டேய், இப்போது கூட என்ன பார்க்குற? சித்தப்பா வாங்க சித்தப்பா வாங்க. டேய் நான் வரல போடா. போடா, போய் ஆடு. வாங்க 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 வாங்க. மலரு, என்ன மலரு, எதுக்கு இப்படி பன்னீர் தெளிக்கிற பொண்ணு மாதிரி வாசல்ல நின்னுட்டு இருக்க? வா உள்ள வா. பாண்டி வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டோம். நான் அவங்களோட சேர்ந்து மண்டபத்துக்குள்ள வரேன். கண்டிப்பா வந்துருவாங்கல்ல. அதெல்லாம் வருவாங்க. அவங்க வரும்போது வரட்டும், நீ எதுக்கு தனியா நின்னுட்டு இருக்க? அவங்க வந்த நேரம் உள்ளதானே வர போறாங்க. அவங்க வந்துட்டோம், அப்புறமா நான் அவங்களோட சேர்ந்து வரேன். சரி, ஃபோன் பண்ணி கேட்டியா? பண்ண, பட் எடுக்கல. ஆனா எனக்கு தெரியும் அவங்க எப்படியும் வந்துருவாங்க. சரி, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். அத்தை, யோ மலரியா கண்ணு, மலர் வாங்க கண்ணு. வாங்க. அத்தை, என்ன கண்ணு? என்ன அத்தை, ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல. இல்ல கண்ணு, பஸ்ல வேற ஒரே கூட்டம், கையில பை வேற இருந்துச்சா, அதான் போன் எடுத்து பேசிக்க முடியல. சதா, நீ என்னத்துக்கு வாசலையே நின்னுன்னு இருக்கிற? உள்ள இருக்க வேண்டியது தானே. நாங்க வந்தா உள்ள வந்துட்டு போறோம். இல்ல அத்தை, எல்லாரும் சொந்தமா வந்திருக்காங்க. அதான் நாம எல்லாருமே ஒன்னா போகலான்னு. அதெல்லாம் குடும்பத்தோட போறவங்களுக்கு தானே. குப்பத்தோட போனா எப்படி மரியாதை கிடைக்கும்? அத்தை, பாருங்க தெய்வம் எப்படி பேசுறான்னு. ஏய், சும்மா நடிக்காத மலரே. இப்ப என்னத்துக்கு வாசல்ல நின்று சும்மா எங்களே தேவடு காத்துடுங்க மாதிரி சீன் போட்டுனுங்கிற? இத பாரு, உன் இஷ்டத்துக்கு பேசாத. நீங்க எல்லாரும் வந்ததும் ஒன்னா போகலான்னு தான் இவ்வளவு நேரம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னமோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. நான் உனக்கு இப்ப நீங்க தனியா இத பார்த்து 4 பேரு எங்க உன் வீட்டுக்கார அப்படின்னு கேட்பாங்க. அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட. நாங்களும் உன்னோட மரியாதை காப்பாத்துறதுக்காக வந்துட்டோம். அவள்தான் மேட்ரி. இன்னமும் உங்க அக்கா முறையா வந்து கூப்பிட்டா மாதிரியும் எங்களுக்காக மண்டபம் வாசல்ல காத்துனுங்கிற மாதிரி சீனா போட்டுனுங்கிற. என்னடா, என்ன உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஓங்கி ஒன்னு செவிலியே போட்டு கமெண்ட் இருக்க மாட்டே நீ. டேய், உள்ள நமக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்குது, அத்தை பார்க்காம கண்டதெல்லாம் பேசுனுங்கற. ஓ, உங்க 2 பேரும் அறிவு இல்லையா? அன்னைக்கு நம்மள குப்பன் சொன்னதுக்கு 2 நாள் சோறு தண்ணி இல்லாம அழுதீங்களே, புத்தி அங்க போச்சு. எல்லாம் மறந்துட்டீங்களா? இப்போ என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒட்டி உருவாடுறீங்க. கண்ணு, அவன் கிடக்குறான் விடு. அவன் நைனா மாதிரியே எத்தனை உளறின்னு கிடப்பான். நீ வா, நம்ம உள்ள போலாம். டேய் வாடா. போங்க வரேன். டேய், எல்லாரும் ஒன்னா போகணும்னு தான் அந்த புள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாடா. போங்க வரேன்றல, நான் ஊட்டான போட்டுமா? முடியா, அவன் வர சொல்ல வரட்டும். ரொம்ப பண்ணினுக்குற. நீ வாமா. வா கண்ணு வா.
பழக்கம் இதெல்லாம்? முதல்ல கீழே போடு. அதுவும் மண்டப வாசல்லே நின்னு. நாங்களாம் குப்பத்தாளுங்கம்மா, கூலி வேலைக்கு போறோம். அலிப்பாகிறப்போ இப்படிதான் போக விடுவோம், கானா பாடுவோம், கெலிஜா இருப்போம். இதுல தலையெழுத்து. எங்களை பார்த்தா பொறுகின்னு வாங்க, குப்பன்னு வாங்க. நாங்கெல்லாம் அப்படிதான். ஏய், ஒரே ஒரு வார்த்தை ஏதோ தெரியாம வாய் தவறி கோவத்துல சொல்லிட்டேன். அதுக்காக நீ என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல்ல? போனா போகுது, நம்ம பொண்டாட்டி தானே உனக்கு கொஞ்சம் கூட மன்னிக்க தெரியலல்ல? பாண்டி, உன் லவ் அவ்வளவுதானடா? உங்க வீட்டுல இருக்கவங்களாம் எங்களுக்கு குப்பத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? இவன் தான் என்னோட புருஷன், இதுதான் எங்க மாமனாரு, இதான் எங்க மாமியாருன்னு, இதான் என்னோட ஊடுன்னு பெருமையா சொல்லுவ மலரே. ஆனா நீ என்ன பார்த்து குப்பத்துல இருந்து வந்தவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே விட்டு போச்சு மலரே. நானும் நடந்ததுலாம் மறன்னு தான் நினைக்கிறேன். என்னால முடியல. எல்லாம் உன் மேல வச்சிருந்த அன்பாலையும் பாசத்தாலையும் தான் எதையுமே மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ எனக்கு என்ன வேணா சொல்லிருக்கலாம் மலரே. ஆனா ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்ன? எல்லாரும் என்னை என்ன சொல்லி அசிங்கப்படுத்தாங்களோ அதே தானே நீ என்ன பார்த்து சொல்ல. டேய் பாண்டி, விடு. நான் உன்னால பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா பேச வச்சிட்டல. உட்காரு. என்னங்க, முதல்ல உங்க அக்காவை கூப்பிடுங்க. அவங்க வந்து முதல்ல நலுங்கு வைக்கட்டும். சரி அக்கா, வாக்கா. இங்க பாரு, அத்தை வந்ததும் வணக்கம் சொல்லணும்னே. சரிம்மா. அக்கா, முதல்ல நீ நலங்கு வைக்கா. இல்லடா, அவங்க சைடு ஆளுங்களை வந்து முதல்ல பண்ண சொல்லு. இல்லக்கா, நீயே முதல்ல வை. ஏய், மத்த எதுவா இருந்தாலும் நான் தான் வந்து நிப்பேன். அந்த உரிமையெல்லாம் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது பொண்ணு சடங்கானதுடா. அவளோட திரட்டிக்கு தாய்மாமன் தான் முதல்ல செய்யணும். இதே ஊரா இருந்தா நாம சொல்லாமலேயே தாய்மாமன் பொண்ணுக்கு ஓலை கட்டி உட்கார வச்சிருக்கலாம். மேலத்தாளத்தோட ஊரே அமக்கலப்படும், தெரியும்ல. இப்பெல்லாம் அப்படியா? நீ முதல்ல அவங்களே பண்ண சொல்லு, நான் அப்புறமா வரேன். சரிக்கா. ஏங்க, என்னங்க? உன் தம்பியை வர சொல்லு. ஏய் ராஜா, வாடா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி மாமா. என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? டேய் ரவி, வாடா. டேய், என்னடா நீ மட்டும் வர? உமா, உமா இங்க வா. ஏய், போய் உமா கூட்டிட்டு போ. போங்க, கூட்டு வாங்க.
போய் கூட்டு வாங்க போங்க. வா உமா. ஏன் திருன்னு போகும்போது தெரியலையா? யாராவது சொன்னாதான் மூளை வேலை செய்யுமா? அப்பதான் உங்க பொண்டாட்டி ஞாபகம் வரும்ல. சும்மா சீன் போடாம வா. யார் சீன் போடுறது? நானா நீயா?